Hello friends, welcome to Tamil and Raj. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கக்கூடியது நம்மளுடைய கவர்மெண்ட் மெட்டீரியல் தான். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ஸ்கூல் புக்கை படிக்கிறது அத்தியாவசியமான ஒன்றோ அதே மாதிரி தான் நமக்கு இந்த கவர்மெண்ட் மெட்டீரியலையும் ஃபுல்லாக பார்க்கக்கூடியதும் அத்தியாவசியமான ஒன்று. ஸ்கூல் புக்கில் எல்லா லெசன்ஸையும் நம்ம இதுக்கு முன்னாடியே எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துட்டோம், எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டோம், எல்லா ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம். இப்போது இந்த கவர்மெண்ட் மெட்டீரியலுடைய ஹைலைட் பண்ணி அதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். தென் அதனுடைய மைண்ட் மேப் பற்றி பார்க்க போகிறோம். தென் அதனுடைய கொஸ்டின்ஸ் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே, டேரெக்டாக உள்ளே போயிடலாம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா மறக்காமல் நம்ம சேனல் அவைலபிள் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்றேன். அப்படின்னா தான் நம்ம வந்து படிக்கிறது கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். ஸோ 4 கேட்டகரி தான்ப்பா. ஃபஸ்ட்டு கேட்டகரி இந்திய பொருளாதாரத்தினுடைய இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபஸ்ட்டு நம்மளுடைய பலம் என்ன, ஸோ நமக்கு உண்டான அந்த ஸ்ட்ரென்த் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ரெண்டாவது பலவீனம், நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்தினுடைய பலவீனம் என்னன்னு பார்ப்போம். முன்னேறிய நாடுகள், ஸோ டாப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் எந்த மாதிரிலாம் இருக்குது, அங்கே பொருளாதாரத்தினுடைய நிலை என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்திய மக்கள் தொகையினுடைய போக்குகள் அப்படின்னு ஒன்று பார்ப்போம். ஸோ இங்கே எப்படி மக்கள் தொகை இருக்குது, பிறப்பு இறப்பு விகிதம்லாம் என்ன, கல்வி அறிவு என்ன, பாலின விகிதம்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம்ப்பா. ஸோ இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த இந்திய மக்கள் தொகை போக்குகள் அப்படின்றதுல தான் சில புள்ளி விவரங்கள் கொடுத்துருக்காங்க. அதுதான் நமக்கு இம்பார்ட்டண்டான ஒன்று. அதில் தான் எக்ஸாமுக்கு கேள்விகளும் கேட்பாங்க. அப்போ மேலே கொடுத்துருக்க 3 என்னப்பா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 3ங்கிறது பொருளாதாரத்தை பற்றி நம்ம ஓரளவு புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயந்தான்ப்பா. எடுத்தோன்னே டேரெக்டாக உள்ள பொருளாதாரம் இறங்கிடக்கூடாதுல. ஏன்னா எல்லாருக்கும் பொருளாதாரத்தை பற்றி தெரியுமா அப்படிங்கிறது ஒரு சில கொஸ்டின் மார்க்கு தான். ஸோ பேஸில் ஆரம்பிக்கக்கூடியவங்களுக்கும் இந்த அவங்களுக்குலாம் இந்த பிபிபினா என்னன்னு கூட தெரியாது, ஜிடிபினா என்னன்னு கூட தெரியாது, ரொம்ப பேஸில் ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு. ஸோ அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த 3 ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த 3ஐயும் பார்த்துட்டு இந்த மக்கள் தொகை போக்குகளை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, டைரெக்டாக ஹைலைட் பண்ணப்பட்ட பிடிஎஃப்க்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்திய பொருளாதாரத்தில் நமக்கு உண்டான நார்மலான ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். இந்திய பொருளாதாரங்கிறது நம்மளுடைய எக்கனாமியோட வரிசையில் 7வது இடத்துல இருக்குது. உலக நாடுகளுடைய வரிசையில் 7% பொருளாதார வளர்ச்சி நம்மக்கிட்ட இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு புள்ளி விவரம் மட்டும்தான். இது என்னடா வரிசை அப்படிங்கிறது 7% அப்படின்னா என்ன, நமக்கு புரியாததுக்கு சில சான்சஸ் இருக்குது. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு கீ பாயிண்ட் தான் இது. சரிங்களா? பொருளாதாரத்தில் இந்தியா 7வது இடத்துல இருக்கு. 7% பொருளாதார வளர்ச்சியை நம்ம வந்து பெற்றுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்ப்பா. தென் முன்னேறிய நாடுகளின் இயல்புகள். ஸோ எடுத்தோன்னா இந்த 2 பலம் பலவீனத்தை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி முன்னேறிய நாடுகளுடைய இயல்புகளை பற்றி நமக்கு கொடுத்துட்டாங்கப்பா. இந்த முன்னேறிய நாடுகளுடைய இயல்புகளில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஆப்ஷன்ஸில் உயர்ந்த நாட்டு வருமானம். ஸோ நாட்டினுடைய வருமானம் அதிகமாக இருக்கும், அப்படிப்பட்டதான் முன்னேறிய நாடுகள். ஸோ லைக் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சொல்லுவோம்லப்பா, அந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் நாட்டு வருமானம், அந்த நாட்டுக்கு வருமானம் அதிகமாக இருக்கும். தனிநபர் வருமானம், ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய வருமானம் பார்த்தாலும் ஹையாக தான் இருக்கும். வாழ்க்கை தரம், ஸோ அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கிடைக்கிறதுல உணவு, உடை மற்றும் சுகாதாரம், இந்த மாதிரி விஷயங்கள் அது எல்லாமே கண்டிப்பான முறையில் பாசிட்டிவாக தான் இருக்கும். வேலை வாய்ப்பு, உங்கள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருக்கும் பொதுவாக வேலை இருக்கும், இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான சிச்சுவேஷன் இல்லை. தொழில்துறையினுடைய ஆதிக்கம், ஸோ அளவுக்கு அதிகமான கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும், அதனால் வேலை இல்லாமலாம் போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. உயர் தொழில்நுட்பம், ஸோ டெக்னாலஜி ரிலேட்டடாக அதிகமான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். தென் தொழிற்செறிவு, ஸோ இதுவும் கிட்டத்தட்ட சேம் கான்செப்ட் தான். ஸோ தொழிற்செறிவு அளவு அதிகமான தொழில்கள் அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி தான். தென் அதிக நுகர்ச்சி அப்படிங்கிறத வாங்குறதுன்னு அர்த்தம்ப்பா. சரிங்களா? ஸோ அங்கே உண்டான மக்கள்கள் வந்து அவங்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு நிறைய வாங்கிப்பாங்க அப்படிங்கிறது அப்போ நுகர்ச்சி நிலை. அதிக நகர்மயமாதல், ஸோ கிராமத்திலிருந்து சிட்டியாக மாறக்கூடிய ஒன்று. சீரிய பொருளாதார வளர்ச்சி, ஸோ வளர்ச்சிங்கிறது நைட்டு அப்படியே போகாமல் அப்படி மேலே டாப்பில் டக்குன்னு போகும்ல, ஸோ அப்படி இருக்கக்கூடியது. இப்போ தங்கத்தினுடைய விலை கூடுதலப்பா, அதை மாதிரி சொல்கிறதான். தென் சமுதாய சமத்துவம், பாலின சமத்துவம் மற்றும் மிக குறைந்த வறுமை நிலை. ஸோ வறுமை நிலை அப்படிங்கிறது வளர்ந்த நாடுகளில் இருக்காது. தென் அதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொல்லியிருப்பாங்க. பாலின சமத்துவம் அப்படின்னா ஸோ ஆண் பெண் இருவருக்கும் அளவுக்கு அதிகமான வேறுபாடுகள்லாம் இருக்காது. கிட்டத்தட்ட 1000 ஆண்களுக்கு 1000 பெண்கள் அப்படி கொஞ்சம் முன்னப்பின ரேஷியோவில் தான் இருக்கும். அளவுக்கு அதிகமான அந்த சமத்துவத்தில் வித்தியாசம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து பாலின விகிதம் சொல்லலாம். பட் இந்த சமத்துவம் அப்படின்னு கொடுத்ததுனால 2 பேருக்கும் உண்டான அந்த
அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில அதிகாரங்கள் இந்த மாதிரி விஷயம் சொல்லுவோம்ல, அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது அப்படிங்கிறத இந்த சமத்துவங்கிற வார்த்தை மென்ஷன் பண்ணக்கூடியது. சரிங்களா? சரி, அதே மாதிரி சமுதாய சமத்துவம், பொது மக்களில் எந்த விதமான வேறுபாடுகள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். தென் அதுக்கடுத்து அரசியல் நிலைத்தன்மை மற்றும் நல்ல ஆட்சி. ஸோ இங்கே இருக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இருக்கட்டும். ஸோ இப்படியெல்லாம் இருந்தால் தான் அது வந்து கண்டிப்பாக முன்னேறிய நாடுகளுடைய பட்டியலில் சேரும்னு சொல்கிறாங்க. பட் இந்தியாவை முன்னேறிய நாடுகளில் சேர்த்துட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோன்னா முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் தான் நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது நார்மலாக இங்கே கொடுத்த ஆப்ஷன்ஸுக்கு முடிஞ்சிச்சுப்பா. இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஆப்ஷன்ஸ்க்கு நமக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லியாச்சு. எக்ஸாம் இதெல்லாம் கேட்பானா அப்படின்னா இல்லை, இது ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு நாடுனா இப்படிலாம் இருந்தால் தான் அது முன்னேறிய நாடுகள் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கடுத்து இந்திய பொருளாதாரத்தினுடைய இயல்புகள். ஸோ இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு பலம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த இடத்துல இந்த பலம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தான் இங்கே ஹைலைட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். இந்தியாங்கிறது ஒரு கலப்பு பொருளாதாரம். அதனப்போ கலப்பு பொருளாதாரம் ஒன்றா போட்டு கலந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஒரு குறிப்பிட்ட துறைகள் கவர்மெண்ட் கிட்ட இருக்கும், ஒரு குறிப்பிட்ட துறைகள் வந்து ப்ரைவேட்டுக்கிட்ட இருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை கொஞ்சம் மேலே ஏற்றி நாட்டினுடைய வருமானத்தை கூட்டுவாங்க. அதுதான் இப்போ கலப்பு பொருளாதாரம். ஸோ அரசாங்கத்தினால எல்லா துறைகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சு எல்லாத்தையும் அரசாங்கமே ரன் பண்ண முடியுமானா ஒரு கொஸ்டின் மார்க். இவ்வளோ பெரிய இந்தியா போன்ற இவ்வளோ பெரிய நாட்டுக்கு முழுக்க அரசாங்கமே எடுத்துக்குமாங்கிறது ஒரு டவுட்டான ஒன்று தான். அதனால் குறிப்பிட்ட முக்கியமான துறைகளை மட்டும் கவர்மெண்ட் எடுத்து நடத்தும், குறிப்பிட்ட துறைகளை ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுத்துருக்கோம். அப்படி 2 துறைகளும் சேர்ந்து நம்முடைய எக்கனாமிக்கை க்ரோத் பண்ணுறாங்க. அதுதான் கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து சீரிய முறையில் செயல்படுவது அப்படின்றதான் அர்த்தம். செகண்டு, வேளாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது. நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 60% மெம்பர்ஸ் நமக்கு வந்து பார்த்தோன்னா வேளாண்மையை சார்ந்து தான் இருக்காங்க. நம்மளுடைய மொத்த நாட்டு உற்பத்தியில் 17% வந்து நமக்கு வேளாண்மையில் இருந்து தான் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்மளுடைய பலத்துலையும் சேரும், பலவீனத்துலையும் சேரும்ப்பா. ஏன்டா பலவீனம்னு சொல்கிற அப்படின்னு பார்த்தா 60% பேர் விவசாயத்தை நம்பி இருக்கானா 60% வரைக்கும் நமக்கு எக்கனாமிக்கில் க்ரோத் ஆகுறது இதை பேஸ் பண்ணி தானே இருக்கணும். ஆனால் 17% தான். அப்போது அளவுக்கு அதிகமாக விவசாயத்தை நம்பி இருந்துமே எக்கனாமிக்கில் அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை கூட்டி கொடுக்க முடியல, வருமானத்தை கூட்டி கொடுக்க முடியல அப்படிங்கிறதான அர்த்தம். ஸோ அதனால் விவசாயத்தில் அந்த அளவுக்கு பணங்கள் அப்படிங்கிறத புழக்க வழக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு லாபமான அப்படிங்கிறதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியும். அதுக்காக தான் இதை வந்து பலவீனத்துலையும் சேர்ப்பாங்க. தென் வளர்ந்து வரக்கூடிய சந்தை. கண்டிப்பாக நம்ம வந்து வளர்ந்து வரக்கூடிய சந்தை தான். எப்படின்னா அந்நிய நாட்டினுடைய அந்த முதலீடுகள் அப்படிங்கிறது இந்தியாவை நோக்கி மையமாக இந்தியாவை சார்ந்து நிறையா விஷயங்களை வந்து நமக்கு இங்கே வந்து டெபாசிட் பண்ணி அவங்க கம்பெனிஸை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுதான் நிலைத்த உள்நாட்டு உற்பத்தியை தொடர்ந்து தக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால பிற நாடுகள் அந்நிய நேரடி முதலீடு FDI மற்றும் அந்நிய நிறுவன முதலீட்டாளர்கள் வழியாக முதலீடு செய்ய பெரும் ஆர்வம் காட்டி வருகின்றன. ஸோ இதுக்காகவே நம்ம வந்து மேக் இன் இந்தியா அப்படிங்கிற மாதிரி, மேட் இன் இந்தியா அப்படிங்கிற மாதிரி நிறையா ஸ்கீம்ஸ்லாம் வச்சுருக்கோம். நம்மளும் வந்து இங்கே வந்து நம்ம சிஎம் கூட இங்கே தமிழ்நாட்டில் வந்து தொழில் தொடங்குன்னு சொல்லிட்டு இருக்காப்ல, அந்த மாதிரி இந்தியாவிலையும் பல நபர்களை வந்து தொழில் தொடங்க வச்சுட்ருக்காங்க, வெளிநாட்டில் இருந்த ஃபாரினர்ஸை. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நமக்கு வந்து நம்ம பொருளாதாரத்தில் கூட்டிகிட்டு இருக்க ஒரே காரணத்தினால தான் வேறு நாட்டினுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நம்ம நாட்டை நோக்கி வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரம். மேலையும் கீழையும் கிட்டத்தட்ட ஒன்று தான். உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் GDP 7வது இடத்தையும் வாங்கும் சக்தியில் PPP 3வது இடத்தையும் பெற்றுள்ளது. மொத்தம் இதுதான் மேலே கொடுத்துருக்காங்க. உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் GDP. ஸோ அதாவது உதாரணத்துக்கு உலக நாடுகள் மொத்தமாக 100 ரூபாய் சம்பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்க. உலக நாடுகள் எல்லா நாடுகளும் மொத்தமாக அதில் எவன் அதிகமாக சம்பாதிச்சிருக்கான் அப்படிங்கிறவன் அவன் ஃபஸ்ட்டில் இருப்பான், எவன் செகண்டில் அப்படின்னு செகண்டில் இருப்பான். அப்படி பார்க்க வரிசையில் வந்து 7வது இடத்துல இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம்ப்பா. சரிங்களா? உதாரணத்துக்கு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வந்து 10 ரூபா சம்பாதிச்சிருக்கேன் 100 ரூபாயில். உலக நாடுகள் மொத்தமே 100 ரூபா சம்பாதிச்சிருக்கு அப்படின்னா 10 ரூபா சம்பாதிச்சவன் ஃபஸ்ட் இடத்துல இருப்பான். தென் அதுக்கு 9 ரூபா சம்பாதிச்சா 2வது இடத்துல. இப்படி வரிசையாக வரும்ல. அப்படி இந்தியாங்கிறது 7வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வாங்கும் சக்தி அப்படின்னா என்னப்பா? PPP நான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளை பணக்காரன் மட்டுமா வாங்க முடியுமா அப்படின்னா வாங்கக்கூடாது. பணக்காரனும் சாதாரண நபர்களும் கிட்டத்தட்ட எல்லாரும் கிட்டத்தட்ட வாங்கக்கூடிய திறன் இருந்தால் தான் அந்த பொருளுடைய வாங்கும் சக்திங்கிறது நார்மலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படி வாங்கக்கூடிய சக்தியில் 3வது இடத்துல நம்ம இருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கும் பின்னாடி பல நாட்டவர்கள் வந்து ஒரு பொருளை எல்லாரும் வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி முடியுமானா முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரே ஒரு காரணத்தினால நம்ம G20 இருக்கோம்னு சொல்கிறாங்க. இந்த G20 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டினுடைய கூட்டமைப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமான ஒன்று. ஏன்னா இந்த நாட்டினுடைய கூட்டமைப்பு இந்த வருஷம் எங்கே நடக்குது, போன வருஷம் எங்கே நடந்துச்சு, இதனுடைய கருப்பொருள் என்ன, இதில் புதுசாக யாராவது வந்தாங்களா, யாராவது போனாங்களா, இதனுடைய ஹெட் யார், எங்கே பிளேஸில் நடக்குது, எவ்வளோ நாள் நடந்துச்சு,
அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த G20 பற்றி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பல கேள்விகள் கேட்டிருக்காங்க, இதுக்கப்புறமும் கேட்பாங்க. தென் வேகமாக வளரும் பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் அதிக நிலையான வளர்ச்சியை கொண்டது. அதுக்கு உதாரணம் 2016-17 இந்த காலகட்டத்தில் சீன மக்கள் குடியரசு நாட்டுக்கு அடுத்தபடியாக ஜிடிபியில் எத்தனை பர்சன்டேஜ், 7.1% வரைக்கும் நம்ம வந்து அதிகமான வருமானத்தை ஈட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து 2016-17 இந்த காலகட்டம். ஸோ சீனம் அவங்கள விட நம்ம வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு அடுத்தபடியாக, அவங்கள விடன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இங்கே இந்தியாவில் பல ப்ராடக்ட் சீனாவோடது தான், அப்படி தானே? சரி, எனிவே 7.1% எப்போ 2016 இந்த 17 காலகட்டத்தில் இந்த புள்ளி விவரம் அப்படிங்கிறது கேள்வியில் கேட்பாங்க. எப்படின்னா பல 4-5 கூற்று கொடுத்துட்டு இதில் எத்தனை கூற்று சரி எத்தனை கூற்று தப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த புள்ளி விவரத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. தென் வேகமாக வளரக்கூடிய பணிகள் துறை. எஸ், கண்டிப்பான முறையில் நமக்கு வந்து 3 கேட்டகரியாக நமக்கு வந்து பிரிக்கலாம். ஸோ செகண்ட் வந்து தேர்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரி. இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், தென் அது போக சேவைத்துறை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், தென் தொழில்துறை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி நமக்கு ஒரு 3 கேட்டகரியாக அந்த துறைகளை, அந்த தொழில் துறைகளை வந்து கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. அதில் நமக்கு இந்த தகவல் தொழில்நுட்பமும் பிபிஓ சார்ந்த தொழில்நுட்பமும் கண்டிப்பான முறையில் அதிகமான வளர்ச்சி பெற்றுட்டு வந்துருக்கு. இப்போ கரண்ட்டில் வந்து அதிகமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. தென் பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி அப்படின்னா வாங்கக்கூடிய நபர்களை, அளவுக்கு அதிகமான மக்கள் இங்கே அதிகமாகிட்டு இருக்க ஒரே காரணத்தினால இவனுக்கு தேவையான பொருளை வாங்குறதும் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் இந்த பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். தென் நகர்ப்பகுதிகளில் விரைவான வளர்ச்சி. எஸ், கண்டிப்பான முறையில் கிராமங்கள் அப்படிங்கிறது நகரமாக மாறிட்டு இருக்கு, நகரம் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். நிலையான பேரளவு பொருளாதாரம். எஸ், நிலையான பேரளவு பொருளாதாரம் அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸ்டாண்டர்டாக இருக்குது, அதாவது டக்குன்னு டவுன் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால நம்மளுடைய பொருளாதாரத்தை ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் அப்படின்னு நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்தை நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. மக்கள் தொகை பகுப்பு. எஸ், நம்ம இந்தியாவில் அளவுக்கு அதிகமான மக்கள் தொகை இருக்கிறதுனால இளைஞர்களுடைய கவுண்ட்டும் அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய இந்தியாவினுடைய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சிக்கு உண்டான பாசிட்டிவான விஷயங்கள். எது நெகட்டிவாக அமையுது அப்படின்னு பாருங்கள். இந்த அதிக மக்கள் தொகை கொண்டது எப்படி பாசிட்டிவாக அமைஞ்சிச்சோ அதே மாதிரி அதிக மக்கள் தொகை கொண்டது நெகட்டிவாகவும் அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, எஸ், கண்டிப்பான முறையில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கும்போது வேலைவாய்ப்பு கம்மியாக இருக்குது, வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கும்போது பணப்புழக்கங்கள் கம்மியாக இருக்குது, பணப்புழக்கங்கள் கம்மியாக இருக்கும்போது வாங்கக்கூடிய சக்திகள் அப்படிங்கிறது கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் பல போயிட்டுருக்கு. எப்படி நமக்கு வந்து பாசிட்டிவாக போகுதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதை கீழே இன்னொன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது பாருங்கள், ஏற்றத்தாழ்வு மற்றும் வறுமையில் அந்த மேலே சொன்னதுக்கான நெகட்டிவ் பாயிண்ட்டை கீழே கொடுத்துருக்காங்க. இந்தியா பொருளாதாரத்தில் கூடிட்டு இருக்குன்னு சொல்கிறல, அவன் பணக்காரனாக இருக்கக்கூடிய 10% ஆள் இருக்கான்ல, அவனுடைய காசை மட்டும் தானே கணக்கு கட்டி நீ பொருளாதாரத்தில் கூட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிற. ஆனால் இதை விட நெகட்டிவாகவும் பல நபர்கள் இருக்காங்க. மீதியுடைய 90% நபர்கள் வந்து நெகட்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அதாவது உலகத்தில் 10% இருக்கக்கூடிய மொத்த நபர்கள்கிட்ட 90% சொத்தும், உலகத்தில் சொல்ல மாட்டாங்க, இந்தியாவில் வெறும் 10% மக்கள் கிட்ட 90% சொத்தும், 90% மக்கள் கிட்ட மீதியுடைய 10% சொத்தும் தான் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் இருக்கு. அதுவும் நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு நெகட்டிவான விஷயம். தென் அத்தியாவசிய பண்டங்களுடைய விலை உயர்வு. கண்டிப்பாக மக்கள் தொகை கூட 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 அவனுக்கு தேவையான பொருட்கள் போதுமான அளவு கிடைக்கல அப்படின்னா அந்த பொருளுடைய காஸ்ட் வந்து அதிகமாகும். அதுவும் நெகட்டிவ் தான். உள்கட்டமைப்பு பலவீனம். ஸோ 100 பேர் இருக்கக்கூடிய இடத்துல கட்டமைப்பை ஈஸியாக பண்ணிட முடியும், 1000 பேருக்கு தேவையான கட்டமைப்பை பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ உள்கட்டமைப்பு பலவீனமாக இருக்கக்கூடியதும் ஒரு நெகட்டிவான ஒன்று. வேலைவாய்ப்பை உருவாக்க திறனற்ற நிலை. எஸ், கவுண்ட் அதிகமாக ஆக 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 எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்பை கொடுக்க முடியுமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். அதே மாதிரி நம்ம வந்து தொழில்துறையில் ரொம்ப அதிகமாக போகலைங்கிறதுனால வேலைவாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? தென் பழமையான தொழில்நுட்பம். எஸ், டெக்னாலஜியும் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிலாம் வைக்கல நம்மக்கிட்ட. அதனால் கண்டிப்பான முறையில் அதுவும் நெகட்டிவாக தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மக்கள் தொகை போக்கு அப்படிங்கிறதுல இந்த கீழே கொடுத்துருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும்ப்பா. சரிங்களா? இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக நம்ம வந்து இது வந்து ரொம்ப பேஸ் இந்த எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப பேஸான ஒரு கண்டென்ட் மட்டும்தான் இது. இதுக்கு அடுத்து தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து என்னென்ன பார்த்துட்டோம், பொருளாதார இயல்புகளை பலம்னா என்னென்னு பார்த்துட்டோம். தென் அதே மாதிரி பலவீனம் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு பார்த்துட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த இந்திய மக்கள் தொகையினுடைய
போக்குகள் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன பார்க்க போகிறோம்னு பாருங்கள். மக்கள் தொகையினுடைய அளவு, பிறப்பு இறப்பு விகிதம், மக்கள் தொகை அடர்த்தி, தென் பாலின விகிதம், பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு, எழுத்தறிவு விகிதம். இப்போ நம்ம இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த 6மே ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் எல்லாருமே பொறுமையாக இதை பாருங்கள். நானும் இதை பொறுமையாக தான் சொல்ல போகிறேன், சரிங்களா? ஏன்னா இதுதான் எக்ஸாமில் கேள்விகளாக கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸ், சரியா? சரி, மக்கள் தொகை அளவு. அது என்ன மக்கள் தொகை அளவு அப்படின்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளவு மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறதாம்ப்பா, சரிங்களா? செறிவு அளவு கிட்டத்தட்ட ஒன்றா தான் சொல்லலாம். இப்போ பாருங்களேன், உலகின் புவிப்பரப்பில் மொத்தமே நம்மளுடைய அளவு வெறும் 2.4% மட்டும்தான். உலகத்தில் மொத்தம் இவ்வளவு ஏரியா இருக்குன்னா இவ்வளோ கூடி இடத்தோட அளவு தான் நம்மளுடைய இடத்தினுடைய பரப்பளவுப்பா, சரிங்களா? இடத்தினுடைய பரப்பளவு. ஆனால் உலக வருவாயில் எத்தனை சதவீதம் கொடுக்குறோமா? 1.2%. 2.4% மக்கள் கொண்ட நம்ம 1.2% தான் நம்ம வந்து வருமானத்தை நம்ம ஈட்டிக்கிறோம். அப்படின்னா அது கம்மி தானே, பாதி தானே வந்திருக்கு. எஸ், அது கம்மியான ஒன்று. தென் இந்தியா உலக மக்கள் தொகையில் 17.5%, வெறும் 2% இடத்தை வச்சுக்கிட்டு உலக அளவில் 17% மக்களை நம்ம கொண்டிருக்கோம். அப்படின்னா மக்கள் அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே அதிகமாக செறிஞ்சிருக்காங்க, அதிகமாக நிறைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். கரெக்டு தானே? ஸோ இதுலேயே நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் வருது? இடம் ரொம்ப கம்மியாக தான் பிடிச்சிருக்கோம், வருமானம் அதில் பாதி தான் கொடுக்குறோம், இந்த குட்டியூனு இடத்துக்குள்ளே 17% மக்களை வந்து உலக அளவில் நம்ம வந்து பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க பாருங்களேன். உலக மக்கள் தொகையில் 6ல் ஒருவர் இந்தியர். உலகத்தில் மொத்த மக்கள் தொகை கவுண்ட் எடுத்துக்கிட்டோமாக்கா 6ல் ஒருத்தர் இந்தியன் தான்ப்பா அப்படின்ற கணக்கு சொல்கிறாங்க, சரிங்களா? உதாரணத்துக்கு உலகத்தில் மொத்தமே நமக்கு வந்து பார்த்தோன்னா 60 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் 10 பேர் இந்தியர்களுடைய கவுண்ட்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்கப்பா. தென் உண்மையில் சொல்லணும்னா உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா இந்த 2 ஸ்டேட்டினுடைய மக்கள் தொகையினுடைய கூடுதல் ஒப்பிடும்போது 3ஆம் இடத்தை பிடிக்கக்கூடிய, உலக அளவில் 3ஆம் இடத்தை பிடிக்கக்கூடிய அமெரிக்க ஐக்கிய நாடுகளோட அதிகமாக இருக்கான். 2 ஸ்டேட்டு அதனுடைய மக்கள் தொகை கவுண்ட்டு ஒரு இதை விட, கண்ட்ரியை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறானுங்கப்பா. அப்போ எவ்வளவு மக்கள் தொகை வந்து இந்தியாவில் ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கானுங்க பாருங்கள். அது இன்னொன்று பாருங்களேன், இந்தியாவின் சில மாநிலங்களின் மக்கள் தொகை உலகின் பல்வேறு நாடுகளின் மக்கள் தொகையை விட அதிகம். எஸ், கண்டிப்பான முறையில் மாநிலத்தோட மக்கள் தொகை நாட்டோட மக்கள் தொகையோட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற நாடுக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு, இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுப்பா. நெக்ஸ்ட் கொடுத்துருக்க 3 பாயிண்ட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். காலரா, பிளேக், இன்ஃப்ளூயன்சா போன்ற கொள்ளை நோய்கள் மற்றும் பஞ்சம் இவற்றின் காரணமாக 1911 இந்த காலகட்டத்தில் மக்கள் தொகை எதிர்மறையாக குறைந்தது. ஸோ 1921ஆம் ஆண்டு மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியதால் அந்த ஆண்டு பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 11-21 இந்த காலகட்டத்தில் டவுன் ஆச்சு, 21 மறுபடியும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனதுனால பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு 21 சொல்கிறாங்க. தென் 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க விதம் 1.33%லிருந்து 1.25% குறைஞ்சிச்சு. மறுபடியும் 21 கூட ஆரம்பிச்சு 51 குறைஞ்சதுனால இதை சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 21, 51, 61 இது 3 ரொம்ப 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 முக்கியம். 1961இல் இந்திய மக்கள் தொகை உயர் வீதம் 1.96%, அதாவது 2%. எவ்வளோ? இந்திய மக்கள் தொகை உயர்வு 2% கூடிருச்சு. ஆகையால் 1961ஆம் ஆண்டை மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ 21 கொஞ்சம் கூட்டினதுனால பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்கிறோம், 51 டவுன் ஆனது அப்படின்னால சிறுபிளவு ஆண்டுன்னு சொல்கிறோம், 61 2% வரைக்கும் போனது அப்படின்றதுனால மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த 3 வருஷமும் எக்ஸாமில் கேள்விகள் கேட்பாங்க, சரியா? சரி, அதே மாதிரி 2001 வருஷத்தில் நம்ம நாட்டோட கவுண்ட்டு 100 கோடியை தாண்டியது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம இந்தியாவில் எத்தனை 100 கோடிக்கு மேலே. சரி, பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் அப்படின்னா 1000 நபர்கள் இருக்கக்கூடிய இடத்துல எத்தனை குழந்தை பிறக்குது அப்படிங்கிறது பிறப்பு விகிதம். 1000 நபர்கள் கொண்ட ஒரு குடியிருப்போ அது ஒரு பகுதியோ. ஸோ பொதுவாக மக்கள் தொகை கவுண்ட் எடுத்து சொல்லலாம். 1000 மக்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல எத்தனை பிறந்திருக்கோ அது பிறப்பு விகிதம், எத்தனை நபர்கள் இறந்திருக்காங்களோ அது இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான அட்டவணையும் கொடுத்துட்டாங்க. 1951, 2001, 2011 இந்த 3ஐயும் இயரை பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்பாங்க. அதர்வைஸ் ஒரே இயரில் அதனுடைய அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இந்த பாக்ஸ் ரொம்ப 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 முக்கியம். எப்போ கூடி இருக்கு எப்போ குறைஞ்சிருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளை கஷ்டப்படுத்தி கேட்கணும்னா இந்த புள்ளி விவரத்தை மென்ஷன் பண்ணி கேட்பான். நம்மளை கஷ்டப்படுத்தாமல் நார்மலாக கேட்கணும்னா இதை விட இது குறைஞ்சிருக்கா இது கூடியிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்பான். ஸோ நம்மளை கஷ்டப்படுத்தியே கேள்விகள் கேட்கட்டும், அப்படியே கேட்பான் அப்படின்னு மைண்டில் வச்சே படிக்கணும், சரியா? சரி, 1951
பிறப்பு வீதம் எவ்வளவு இருந்திருக்கு? 39.9% பிறந்திருக்காங்க. 1000 பேர் கூடிய இடத்துல நான் கிட்டத்தட்ட 40 நபர்கள் வந்து பிறந்திருக்காங்க. அப்போ இறப்பு 27.4% இறப்பு இருந்திருக்கு. 2001 பாருங்களேன் 25 குறைஞ்சிருக்கு, பிறப்பு வீதம் குறைஞ்சிருக்கு, இறப்பு விகிதமும் குறைஞ்சிருக்கு. 2011 இன்னும் குறைஞ்சிருக்கு, இறப்பு விகிதமும் இன்னும் குறைஞ்சிருக்கு. ஸோ பிறப்பு வீதம் இறப்பு வீதம் காலம் போக போக குறைஞ்சிக்கிட்டே தான் இருந்திருக்கு. எப்படிடா குறைஞ்சிருக்குன்னு சொன்னப்போ ஆரம்பத்தில் நம்ம பாட்டிங்களுக்குலாம் 7 பிள்ளை 8 பிள்ளை இருந்திருக்கும். இப்போ நமக்கு 2 பிள்ளை 1 பிள்ளை தான் போகுது. அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே, அதுதான் தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த கவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். பொறுத்துக பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம், இல்லை கூற்று பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம், எப்படி வேணால் கேட்கலாம். ஸோ அதனால் இந்த பாயிண்ட்ஸ் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மைண்டில் கெஸ் பண்ணிக்க வேண்டியது, பிறப்பு வீதம் கூடும்போது இறப்பு விகிதமும் பிறப்பு வீதம் குறையும் போது இறப்பு விகிதமும் குறைஞ்சிருக்கு, வருஷங்கள் கூட கூட அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அதில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஒரு சில ஸ்டேட்டுக்கு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஹெட்டிங்கில் இன்னும் தெளிவாக பார்ப்போம். அதனால் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு பேஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கேரளா மிக குறைந்த பிறப்பு விகிதம். கேரளாவில் தான் 1000 பேர் கூடிய ஒரு கவுண்டில் 14.7 பேர் பிறக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் 29.5 பேர் அதிகமான பிறப்பு வீதம். கேரளாவில் பிறப்பு வீதம் கம்மி, உத்தரப்பிரதேசத்தில் பிறப்பு வீதம் வந்து அதிகம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இங்கே தான் கவுண்ட்டு அதிகமாக பிறப்பு வீதம் கூட கூட மக்கள் தொகை கூடிக்கிட்டே போவோம். அதுக்கு தான் காரணமாக சொல்லுவாங்க. தென் மேற்கு வங்காளத்தில் மிக குறைந்த இறப்பு வீதம் இருக்குது. மேற்கு வங்காளத்தில் 6.3 தான். ஒரிசால இறப்பு வீதம் 9.2. ஏன்டா ஒரிசாவில் எப்படி இறப்பு விகிதம் போகுது அப்படின்னு பார்க்கணும். அதை நம்ம வந்து ஜியாகிரபிக்கல் ரிலேட்டடாகவும் அங்களுடைய சில ஃபேக்ட்ரிஸு அவங்களுடைய கலாச்சாரங்கள் பற்றி பார்ப்போம்ல, அப்போ அதுக்கான ரீசன் நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். சரியா? சரி, தென் அதுக்கடுத்து மாநிலங்களிடையே 10 ஆண்டுகளில் 2001 2011 பீகார் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தையும் கேரளா குறைந்த பிறப்பு விகிதத்தையும், கேரளா குறைந்த, அதே தான் திரும்ப கொடுத்து வச்சுருக்காங்களா. சரி, இதை ஸ்கிப் பண்ணிடுவோம். அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டே ஹைலைட் பண்ணாமல் இருந்திருக்கேன். சரி, அடுத்து பாருங்களேன், இங்கே கொடுத்துருக்க இந்த பாயிண்ட் பாருங்கள். பீகார் BI, மத்திய பிரதேசம் MA, ராஜஸ்தான் R, உத்தரப்பிரதேசம் U, இதைத்தான் பீமாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாநிலங்கள் என்னப்பா பண்ணுது? அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள். இந்த 4மே அதிகமான மக்கள் தொகை கொண்டிருக்கக்கூடிய ஸ்டேட்டு. சரிங்களா? மாநிலங்கள், நாடுகள் இல்லை, மாநிலங்கள் அதிகமானது. ஏன்னா கிட்டத்தட்ட நாட்டில் தான் போயிருக்காங்க. ஸோ இவங்க நாடுன்னு சொன்னால் கூட தப்பு இல்லை போல. ஓகேவா? சரி, இந்த பீமாருங்கிறத தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையும் இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டிருக்காங்க, இதுக்கப்புறமும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. மக்கள் தொகை அடர்த்தினா என்னப்பா அப்படின்னு பார்த்தோன்னா, எத்தனை நபர்கள் இருக்காங்க? ஒரு உதாரணத்துக்கு 500 பேர் இருக்காங்க, டிவைடட் பை அந்த பகுதியில் நிலப்பரப்பு 1 கிலோமீட்டர் அப்படின்னா, ஒரு நமக்கு 4 இங்கிட்டு ஒன்று இப்படி வச்சுக்கோங்களேன். இங்கிட்டு 1 கிலோமீட்டர், இது 1 கிலோமீட்டர், இது 1 கிலோமீட்டர், அதாவது 1 கிலோமீட்டர் சதுர அடியில் 500 பேர் இருக்காங்க அப்படின்னா, இங்கே மக்கள் தொகையினுடைய அடர்த்திங்கிறது 500 அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. சரியா? அதுதான் எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க டிவைடட் பை அப்பகுதியினுடைய நிலப்பரப்பு அப்படிங்கிறத மையமாக வச்சு தான் மக்கள் தொகை அடர்த்தியாக சொல்லுவாங்க. அதுக்கான அட்டவணை கொடுத்துருக்காங்க. இப்போ 1951 ஸோ அந்த இண்டிபெண்டன்ட் அந்த காலகட்டத்தில் வெறும் 117 தான் இருக்குது. ஸோ 48க்கு முன்னாடிலாம் 100 விட கம்மியாக இருந்திருக்குப்பா. நான் 48க்கு முன்னாடி, இண்டிபெண்டன்ட்டுக்கு முன்னாடிலாம் 100 விட கம்மியாக இருந்திருக்கு. அதாவது ஒரு சதுர கிலோமீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு சதுர கிலோமீட்டர் அப்படின்னா இப்படி தான். இந்த பக்கம் 1 கிலோமீட்டர், இங்கிட்டு 1 கிலோமீட்டர், இங்கிட்டு 1 கிலோமீட்டர், இங்கிட்டு 1 கிலோமீட்டர், இப்படி ஒரு சதுர கிலோமீட்டரை ஸ்டார்டிங்கில் 117 பேர் இருந்திருக்கான். தென் அதே கவுண்ட்டுக்குள்ளே 2001 வருஷத்தில் 325 பேர் வந்திருக்கான். இப்போ 2011 382 பேர் வரைக்கும். இப்போ 2021 சென்சஸ் எடுத்து பார்க்க 400 பேர் தாண்டியிருப்பான் போல. சரிங்களா? சரி, ஓகே. சென்சஸ் அப்படிங்கிறது அஃபீஷியலாக நமக்கு மென்ஷன் பண்ணலை. ஸோ 2011 வரைக்கும் நமக்கு புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதனால் 2011 பேஸ் பண்ணி நம்ம தெளிவாக படிக்க வேண்டியது கட்டாயம். தென் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை அடர்த்தி 382. இப்போ நம்ம பார்த்தது தான். அதில் பாருங்களேன், பீகார் மிகவும் அதிக மக்கள் தொகை அடர்த்தியுடன் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1102 பேர். அட பாவிங்களா, நமக்கு இங்கே 380 பேருக்கே இவ்வளோ கஷ்டம்னு நினச்சிட்ருக்கோம். பட் இங்கே என்ன பண்ணியிருக்கான்? 1102 பேர் இருக்கான். சரிங்களா? தென் மேற்கு வங்காளத்தில் 880 பேர் இருக்கான் ஒரு சதுரடிக்கு. நமக்கு அருணாச்சல பிரதேசத்தில் வெறும் 17 பேர் தான். அப்போனா அங்கே வந்து ஒரு ஊரில் இங்கே ஒரு வீடு இருக்கும், இங்கே ஒரு வீடு இருக்கும், இங்கே ஒரு வீடு, இப்படி தான் இருக்கும் போல். சரிங்களா? அப்படி ரொம்ப கம்மியாக இருக்கான். தென் பாலின விகிதம் அப்படின்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க
அப்படிங்கிறது தான் பாலின விகிதம். அதில் 1951 பாலின விகிதம் வெறும் 946 பேர். 1000 ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துல 946 பெண்கள் இருந்திருக்காங்க. 2001 933 பெண்கள் இருந்திருக்காங்க. 2011 940 பெண்கள் இருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த காலகட்டத்தில் அதிகமாக இந்த 46லேருந்து 33 குறைஞ்சிருக்குல்ல. அப்போ இந்த இடத்துல சில பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கக்கூடியதும் ஒரு காரணமாக இருக்கலாம். சரிங்களா? பெண் சிசு கொலைலாம் ஒரு காரணமாகவும் இருந்திருக்கலாம். தென் கேரளாவில் 2011 கணக்கின்படி 1084 பேர் இருந்திருக்காங்க. அப்போ கேரளாவில் பெண்கள் வந்து ஜாஸ்தி. 2011 கணக்கெடுப்பின்படி ஹரியானாங்கிறது வெறும் 877 பேர் தான். அங்கெல்லாம் பொண்ணே கிடைக்காது போல. சரிங்களா? பசங்களுக்கு 1000 ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துல 877 பேர் தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தென் வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நமக்கு வெறும் 23 வருஷம் 1901 911 காலகட்டத்தில் 23 வருஷம் தான் அவங்களுடைய லைஃபாகவே இருந்திருக்கும். காமனாக மென்ஷன் பண்ணி பார்க்கும்போது மொத்த இறப்பு அப்படிங்கிறத பார்க்கும்போது. பட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 63.5 வயது வரைக்கும் சராசரியாக நம்முடைய ஆயுட்காலம் இருக்குது. எழுத்தறிவு விகிதத்துக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் எந்த ஸ்டேட் நமக்கு எழுத்தறிவில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. கேரளாவில் 9.2 இல்லைப்பா 92. கேரளாவில் 92% எழுத்தறிவு விகிதம் இருக்கும். கோவாவில் 82% எழுத்தறிவு விகிதம். அதாவது எழுத படிக்க தெரிந்த அந்த மொத்த நபர்களுடைய கவுண்ட் இருக்குல்ல, அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 100 பேருக்கு 92 பேர் கண்டிப்பான முறையில் எழுத படிக்க தெரிஞ்சவங்க தான் இந்த கேரளாவில் இருக்காங்க. நமக்கு கோவாவில் 82 பேர் இருக்காங்க. தென் ஹிமாச்சல் பிரதேஷ் 76, மகாராஷ்டிரா 75, தமிழ்நாடுங்கிறது 74 பேர் இருக்காங்க. சரிங்களா? அதாவது 10 பேருக்கு 7 பேர், சராசரியாக 10 பேருக்கு 7 பேர் தமிழ்நாட்டில் எழுத படிக்க தெரிஞ்சவங்களாம் சொல்லியிருக்காங்க. பீகாருங்கிறது ரொம்ப கம்மி, 53% தான் ரொம்ப கம்மியான இதில் நமக்கு பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான இதையும் கொடுத்துருக்காங்க. 51 கல்வி அறிவு பெற்றவங்க வெறும் 18.3%, 2001 64%, 2011 74%, 2021 சென்சஸ் கணக்கெடுப்பு பண்ணி பார்த்தா கண்டிப்பான முறையில் 80+ கம்பல்சரி இருக்கும். சரிங்களா? இதில் ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. சரியா? இவ்வளோதான் இதில் நம்ம ஹைலைட் பண்ணி தெரிஞ்சிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டு. இந்த புள்ளி விவரங்கள் அப்படிங்கிறத எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பொறுத்துக பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. அதர்வைஸ் கூற்று அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. உதாரணத்துக்கு கல்வி அறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கூற்று கொடுத்துட்டு இதில் எந்த கூற்று சரி எந்த கூற்று தவறு அப்படின்னு கேட்பாங்க. அதர்வைஸ் எத்தனை கூற்று சரி எத்தனை கூற்று தவறு அப்படின்னு கேள்விகள் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை குரூப் 1 மெயின்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் தனித்தனி கீ பாயிண்ட்ஸாக எழுத முடியும். எந்த மாதிரி கேள்விகள் கேட்டால் எழுத முடியும்னா, இந்திய பொருளாதாரத்தினுடைய பலம் மற்றும் பலவீனத்தை விவரி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் கொடுக்கப்பட்ட அந்த 2 விஷயங்களை எடுத்து நீங்கள் தெளிவாக சொல்ல முடியும். பொருளாதாரத்தின் முன்னேறிய நாட்டினுடைய இயல்புகள் அப்படின்னு கேட்டாலும் அந்த 3வது சாப்டரில் கூடிய கண்டென்ட்டை சொல்ல முடியும். இந்திய மக்கள் தொகை போக்கு அப்படிங்கிறது இந்த லாஸ்ட் சாப்டர் கூடிய கண்டென்ட்டை நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கண்டென்ட் தான் நம்ம ஃபுல்லாக பார்த்தது. இதில் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ராவும் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி, இப்போ நான் வந்து ஒரு மைண்ட் மேப்பில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணி ஷோ பண்ணுறேன். அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போது இந்திய பொருளாதாரத்தினுடைய பலமில் கலப்பு பொருளாதாரம் பார்த்தோம். கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா என்னது? பொதுத்துறையும் தனியார் துறையும் 2 சேர்ந்துகிறது. உற்பத்தி முதலீடு அரசு முக்கிய பங்கு, தனியார் துறையுடைய வந்து வளர்ச்சி முக்கியம் பெறுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அரசாங்கம் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குது, பிரைவேட் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குது அப்படிங்கிறது. வேளாண்மையில் 60% மக்கள் வேளாண்மையை நமக்கு சார்ந்து இருக்காங்க. உள்நாட்டு உற்பத்தியில் 17% வேளாண்மை நமக்கு கொடுக்குது. வளரக்கூடிய சந்தை அப்படின்னு பார்த்தா அந்நிய நேரடி முதலீடு FDIனால நமக்கு வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குது அப்படின்றது கொடுத்துருக்கோம். தென் வளரும் பொருளாதாரம், வேகமான வளரும் பொருளாதாரம், இது 2மே நம்ம வந்து உதாரணமான நாடுகள் தான். தென் வேகமாக வளரக்கூடிய பணிகள் துறையில் கண்டிப்பான முறையில் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களும் PPO சார்ந்த சேவைத்துறைகள் நமக்கு வந்து அதிகமான இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பேரளவு உள்நாட்டு உற்பத்தி அதிகமான நமக்கு வந்து நுகர்வு அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. தென் நகரப்பகுதியினுடைய விரிவான வளர்ச்சியடைந்த பேரளவு பொருளாதாரம் அப்படிங்கிறது, தென் மக்கள் தொகையினுடைய பகுதி, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கீ பாயிண்ட்ஸ் இல்லை. தென் பலவீனத்தில் அதிகமான மக்கள் தொகை கொண்டது ஒரு நெகட்டிவ் தான். ஏற்றத்தாழ்வு கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்குது, அது ஒரு நெகட்டிவ் தான். தென் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு, அது மக்கள் தொகை கூடும்போது விலை உயர்வு அப்படிங்கிறது நெகட்டிவ் தான். தென் முன்னேறிய நாடுகளுடைய இயல்புகள் நமக்கு தெரியும். உயர்ந்த நாட்டு வருமானம் மற்றும் வளர்ச்சி, தனிநபர் வருமானம் கூடும், உயர்ந்த வாழ்க்கை தரம் இருக்கும், வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கும், தொழில்துறை அதிகமாக
தொழில்நுட்பம் இருக்கும். தென் அதே மாதிரி டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கும், உயர்ந்த தொழில்நுட்பம் இருக்கும். சரிங்களா? தென் இங்கே கொடுத்துருக்க இந்த கண்டென்ட் தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் பார்த்தோமா, அதை ஜஸ்ட்டு ரீகால் பண்ணிடலாம். மக்கள் தொகையினுடைய அளவில் உலகில் 2வது இடத்துல பரப்பளவில் இருக்கும். 17% மக்கள் தொகை கொண்டிருக்கும். அமெரிக்காவை விட நம்மக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களுடைய கவுண்ட் அதிகமாக இருக்குது. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா முதன்மை மாநிலங்களாக விளங்குது மக்கள் தொகையினுடைய அளவில். 21 பெரும் பிரிவு ஆண்டு, 51 சிறு பிளவு ஆண்டு, 61 மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. காரணம் 2% வளர்ச்சி. பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமாக்கும், பிறப்பு விகிதம் 51ல் 39.9%, 2011 21 குறைஞ்சிருக்கு. இறப்பு விகிதமும் 27லிருந்து 7 குறைஞ்சிருக்கு. கேரளாவில் குறைந்த பிறப்பு விகிதம் 14.7. பீகாரில் மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக இருக்குது. பீமாருங்கிற மாநிலம் வந்து அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள். தென் மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா எப்படி என்னன்னு பார்த்தோம். அதிகமான மக்கள் தொகை டிவைடட் பை அது எவ்வளவு இடத்த எவ்வளவு பரப்பளவு அப்படின்னு பார்த்துருந்தோம். 51ல் அடர்த்திங்கிறது 117 அப்படிங்கிற இருந்த கவுண்ட்டு 2011 382 அப்படின்ற அளவுக்கு மாறி இருக்கு. தென் பீகாரில் அதிகமான மக்கள் அடர்த்தி கொண்டிருக்கு. அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிறதுலே கம்மியாக இருக்குது, 17, இங்கே 1102. பாலின விகிதம் அப்படிங்கிறது நமக்கு 1951 946 இருந்தது, 2011 940 மாறி இருக்கு. கேரளாவில் 1084 வரைக்கும் போகுது, ஹரியானாவில் 877 தான் இருக்குது. தென் வாழ்நாள் எதிர்பார்ப்பு ஆரம்பத்தில் 23 ஆண்டாக இருந்தது, 2011 63.5 ஆண்டாக மாறி இருக்கு. ஸோ ஸ்டார்டிங் விட இப்போ இறப்பு விகிதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறைஞ்சுதான் இருக்குது. எழுத்தறிவுங்கிறது மொத்தம் 2011 74.4%. எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ப்பா இந்த 74.04%. கேரளாவில் 92%, பீகாரில் 53% இருக்குது. சரிங்களா? சரி, இவ்வளோதான் நம்ம இதில் இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த கிராஃப். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டிரைவோட லிங்க் நான் கொடுத்துருப்பேன். அந்த டிரைவோட லிங்க்கில் இந்த சார்ட்கான லிங்க்கு, இந்த பிடிஎஃப்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். இப்போ இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் எப்படி நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாமா? ஏன்னா அதையும் சேர்த்து நம்ம பார்க்கறது தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரி பாருங்க, இந்தியாவின் பொருளாதாரம் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை இணைந்து செயல்படுவதால் எந்த வகை சார்ந்தது என ஆதாரம் குறிப்பிடுகிறது. ஸோ ஆக்சுவலாக வந்து இது ரொம்ப பேஸான ஒரு கொஸ்டின் தான். இப்படி டைரக்டான கேள்விகள் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் வீடியோனால எக்கனாமிக்ஸில் ரொம்ப பேஸாக கேட்குறேன். 2 பேரும் இணைஞ்சு நமக்கு செயல்படக்கூடிய இந்த பொருளாதாரத்தை நம்ம என்ன பொருளாதாரம்னு சொல்லுவோம்னா கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எஸ், சரியான பதில். நெக்ஸ்ட் போயிடலாமா? தென் குறுக்கிட இந்த இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி வேளாண்மை துறையினுடைய பங்கு என்ன? ஜிடிபியில் நம்ம வேளாண்மை துறை எத்தனை % இருக்குது? 17%. 60% மக்கள் வந்து வேளாண்மை சார்ந்து இருந்தாலும் 17% உற்பத்தி அப்படிங்கிறது வேளாண்மை துறையிலிருந்து கிடைக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்தியாவின் மக்கள் தொகை வரலாற்றில் பெரும் பிரிவினை ஆண்டு என்று 1921 ஏன் பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு நமக்கு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் தொகை வளர்ச்சி எதிர்மறையாக இருந்தது. ஸோ 1921 இந்த காலகட்டத்தில் மறுபடியும் எதிர்மறையாக இருந்துச்சு. ஏன்னா 1911 21 இந்த காலகட்டத்தில் காலரா, பிளேக் இந்த மாதிரி நோய்கள் காரணமாக மக்கள் தொகை டவுனாக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதைத்தான் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்போம். தென் அடுத்த கேள்வி, 2011 ஆண்டு மக்கள் கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மிக குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி. ஸோ 2011 கணக்கெடுப்பின்படி ரொம்ப கம்மியான மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட அந்த மாநிலம் எது? ரொம்ப கம்மி அப்படின்னு பார்த்தா எங்கே பார்த்தோம்? அருணாச்சல பிரதேசத்தில் தான் பார்த்தோம். வெறும் 17 நபர்கள் வரைக்கும் தான் இருந்தாங்க. அடுத்து, இந்திய பொருளாதாரத்தின் பலவீனங்களில் ஒன்றாக வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பதம் பயன்படுத்தப்படுகிறது. வேலைவாய்ப்பு அற்ற வளர்ச்சி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு பாருங்க. பொருளாதார வளர்ச்சி போதுமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கவில்லை அப்படிங்கிறதா அர்த்தம். பொருளாதார வளர்ச்சி போதுமான வேலைவாய்ப்பை உருவாக்கவில்லை அப்படிங்கிறது தான் இந்த வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம். தென் 1951 ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2011 ஆண்டில் இந்தியாவின் பிறப்பு மற்றும் இறப்பு விகிதங்களில் ஏற்பட்ட மாற்றம் என்ன? 1951க்கும் 2011க்கும் என்னதான் வித்தியாசம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா எஸ், ரெண்டுமே நமக்கு குறைஞ்சது. சாரி, அதிகரித்துன்னு கொடுத்துட்டோன்னா எஸ் குறைஞ்சது. பிறப்பு விகிதம் மற்றும் இறப்பு விகிதம் இரண்டும் குறைந்தன, ரெண்டுமே கம்மியாச்சு. ஏன்னா ஸ்டார்டிங் இருந்ததை விட கம்மியாக இருந்துக்கு அப்படிங்கிறதான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. மாற்றி கிளிக் பண்ணிட்டேன், பிஏ மாற்றி கிளிக் பண்ணிட்டேன். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின், 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி கேரளாவின் பாலின விகிதம் 1084, தேசிய சராசரியான 940 விட அதிகமாக உள்ளது. அப்படின்னா இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பாருங்க. என்ன பொருள்? ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. எஸ், கேரளாவில் 1000 ஆண்களுக்கு
ஆண்களுக்கு 1084 பெண்கள் உள்ளனர் அப்படிங்கிறது தான் இதுக்கான பொருள். தென் அடுத்த கேள்வி, வாங்கும் சக்தி சமநிலை பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி PPP அடிப்படையில் உலக பொருளாதாரத்தில் இந்தியா பெற்றிருந்த இடம் என்னவென்று ஆதாரம் சொல்கிறது. அதாவது இந்த கவர்மெண்ட் மெட்டீரியலில் என்ன சொல்கிறாங்க, உலக பொருளாதாரத்தில் இந்தியா எத்தனாவது அப்படின்னு பார்த்தோன்னா வாங்கும் சக்தி சமநிலை பர்ச்சேஸ் பவர் பேரிட்டியில் 3வது இடம். சரிங்களா, எத்தனாவது இடம்ப்பா? 3வது இடம். ஆதாரத்தில், அதாவது பீமாறு என்ற பதம் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் குழுவை எந்த குழு, பீமாறுங்கிறது எந்தெந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணுது அப்படிங்கிறதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்தெந்த வார்த்தைப்பா? எஸ், பீகார், மத்திய பிரதேசம், தென் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிற இதை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் அடுத்து 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் ஒட்டுமொத்த எழுத்தறிவு விகிதம் என்ன? 2011 இந்தியாவோட ஒட்டுமொத்தம், இது எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின் சொல்லியிருந்தேன், 74.04%. சரிங்களா, சரி, இவ்வளோ தான் நமக்கு இந்த எக்கனாமிக்ஸோட கண்டென்ட்டில் நம்ம இந்த மெட்டீரியல்லிருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இது போக மற்ற சில கேள்விகள் வேணும் அப்படின்னா நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய மற்ற எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. தமிழன் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய லோகோ போட்டு அப்ளிகேஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. டவுன்லோட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதையும் போக மற்ற சில கொஸ்டின்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெலிகிராம் சேனலில் ஆட் ஆகிக்கோங்க. டெலிகிராம் சேனலுங்கிறது தமிழன் ராஜ் TNPSC அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் அவைலபிள் இருக்குது. ஸோ அதுலேயும் உங்களுக்கு ஃப்ரீயாக பல கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அது மூலமாக நீங்கள் ஆட் ஆகிக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃபோட கண்டென்ட்டு தென் இந்த கிராஃபோட கண்டென்ட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே ட்ரைவோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அந்த ட்ரைவோட லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த கம்ப்ளீட்டான பிடிஎஃப் அண்ட் இந்த கிராஃபோட ஆக்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஃப்ரீயாகவே. அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. இந்த கிராஃப் இருந்தது அப்படின்னா இந்த மெட்டீரியல் நீங்கள் வந்து வேறு எதுவுமே ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, ஃபர்தர் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு என்ன ரீசன் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸில் ஏதாவது மாற்றங்கள் சில விஷயங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோஸில் என்னென்ன சில மாற்றங்கள் நீங்கள் சொன்னீங்களோ அதை வந்து நாங்கள் வந்து ஓவர் கம் பண்ணிக்கிட்டு புது அப்டேட்ஸாக உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுடைய பொண்ணான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோஸ்க்கு எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் அண்ட் டிஸ்லைக் அண்ட் கமெண்ட்ஸ் மறக்காமல் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான கண்டென்ட்டோட உங்களை நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். தேங்க்யூ டு ஆல்.